ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காயத்ரி கார்த்திக் சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டிலையே எப்படி சூப்பராக வெஜ் ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வெஜ் ஃப்ரைட் ரைஸ் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் சாப்பிடலாம். வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு நான் தேவையான பொருள்லாம் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். என்னென்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு பாஸ்மதி ரைஸை நல்லா குக் பண்ணி ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன், நல்லா உதிரியாக. காயில் பார்த்திங்கன்னா கேரட்டு, கோஸு, பீன்ஸு, வெங்காயம், பச்சை மிளகா, கொடை மிளகா, சாப் பண்ண பூண்டு. அதுக்கப்புறம் சாஸ் வந்து பார்த்திங்கன்னா சில்லி சாஸ், வினிகர், சாய் சாஸு, அப்புறம் டொமேட்டோ சாஸ் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமேட்டு சில்லி பவுடர், சால்ட்டு தேவையான அளவு, லெமன் ஜூஸு. இவ்வளோ தாங்க தேவையானது. இது வந்து மோஸ்ட்லி எல்லார் வீட்லேயும் இருக்கும். ஃபஸ்ட்டு இப்போ என்ன பண்ணோம்னா, கடாய் வந்து அடுப்பில் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிட்டதுக்கப்புறம் ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கிறேன். நான் நார்மல் கோல்டு வின்னர் ஆயில் தான் ஊற்றிக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து கடலெண்ணெய் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஸ்மெல் வரும். அதனால் நான் வந்து கோல்டு வின்னர் ஆயிலே யூஸ் பண்ணிக்கிறேன். ஆயில் கொஞ்சம் லைட்டாக சூடானதும் அது கூட வந்து நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க பூண்டை வந்து சேர்த்துக்கிறேன். நல்லா வந்து குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அந்த பூண்டை வந்து சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டெப் வந்து ஃப்ரைட் ரைஸ்க்கு எப்போயுமே மஸ்ட்டு. ஏன்னா கார்லிக் ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா தூக்கலாக இருந்தால் நல்லாயிருக்கும், ஃப்ரைட் ரைஸ் செமையாக இருக்கும். கொஞ்சம் இதை நல்லா சாப் பண்ணிக்கலாம். பார்த்திங்களா, ரைஸ் எவ்வளோ உதிரியாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா ஃபேன் காற்றுல வந்து தட்டில் போட்டு பரப்பி ஆற வச்சு நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லா உதிரியாக இருக்கும். இப்போ வந்து கார்லிக் வந்து நல்லா பொரியும் போது பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா நீளமாக வெட்டி வச்சுருக்கேன். பச்சை மிளகா குட்டியாக வெட்டியிருக்கேன். பசங்களும் சாப்பிட்றதுனால நான் கம்மியாக போட்டிருக்கேன். நீங்கள் பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தால் ஒரு 2 பச்சை மிளகாவை நல்லா குட்டியாக நீங்கள் கட் பண்ணி போட்டிங்கன்னா அந்த டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இன்றைக்கி பசங்களும் சாப்பிட போகிறாங்க, அதனால் நான் கொஞ்சம் குட்டியாக வந்து போட்டிருக்கேன். கொஞ்சமாக போட்டிருக்கேன் பச்சை மிளகா. நல்லா வந்து வெங்காயத்தையும் பச்சை மிளகாயையும் ஒரு 70% வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். ஒரே ஒரு பெரிய ஆனியன் தாங்க இது, 2-3 போடல, ஒரே ஒரு பெரிய ஆனியன் தான். இப்போ நான் செய்கிற ஃப்ரைட் ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 4 பேர் சாப்பிட்லாம். அளவாக சாப்பிட்றவங்களா இருந்தால் 4 பேர் சாப்பிட்லாம். நல்லா சாப்பிட்றவங்க அப்படின்னு சொன்னால் 3 பேர் சாப்பிட்லாம். அந்த மாதிரி தான் நான் வந்து இந்த அளவு சொல்லியிருக்கேன். இப்போ வந்து ஆனியன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து வதங்கிட்டே வருது. கார்லிக்கும் நல்லா வதங்கிட்டே வருது. அந்த கார்லிக் வேகிறப்பயே வந்து வாசனை பார்த்திங்கன்னா சூப்பராக வரும். வெங்காயம் பார்த்திங்கன்னா வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். கொடை மிளகா சின்னதாக 2, ஒரே ஒரு கேரட்டு, 4 பீன்ஸு, கோஸ் வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு 150 கிராம் தான் இருக்கும் கோஸு. அந்த அளவுக்கு நான் கட் பண்ணி நீங்கள் போட்டிருக்கேன். இந்த அளவு வந்து காய் அளவு வந்து நீங்கள் எப்படி வேணால் போட்டுக்கலாம். பட் வந்து வெஜ் ஃப்ரைட் ரைஸ் செய்யும் போது கொடை மிளகாவும் கோஸும் மஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த கொடை மிளகாவோட ஃப்ளேவரும் வந்து ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து தூக்கி குடிக்கும். அதனால் கொடை மிளகா மஸ்ட்டு. இது எல்லாத்தையும் போட்டு காய்க்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டு என்ன பண்ணுறோன்னா நல்லா வந்து வெஜிடபிள்ஸை வதக்கிக்கிறோம். வெஜிடேபிள்ஸ் வந்து ஒரு ஹாஃப் குக் ஆனாலே போதும், ரொம்ப வதங்க வேண்டாம்.
ஏன்னா வந்து ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடும்போது நறுக்குன்னு கடிச்சு சாப்பிடும்போது டேஸ்டியாக இருக்கும். அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா ஹாஃப் குக் ஆனதுக்கப்புறம் நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுட்ரு வந்து சேர்த்துக்கிறேன். இந்த இடத்துல நீங்கள் கரம் மசாலா தூள் சேர்த்தாலும் இந்த இது நல்லாயிருக்கும். பட் நான் இன்றைக்கி கரம் மசாலா தூள் சேர்க்கலை, சில்லி பவுடர் மட்டும் தான் சேர்த்துருக்கேன். கரம் மசாலா ஆப்ஷனலாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் எல்லாத்துலேயும் இருந்தால் பிடிக்கும், அந்த மாதிரி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் கரம் மசாலா தூள் சேர்க்காமல் இருந்தால் நல்லாயிருக்கும், சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த சில்லி பவுடர் வந்து கொஞ்சம் ஸ்மெல்லு போகணுன்றதுக்காக லைட்டாக வதக்கிட்டு இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நான் ரைஸை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா உதிரியாக ஆட் பண்ணணும். அடுப்பை வந்து ஸ்லோ பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஃபாஸ்ட் ஃபுட் கடையில் பண்ணுற மாதிரி டக்குன்னு பண்ண போகிறதில்ல. அவங்க ஒரு கரண்டி எடுத்து போடுவாங்க, டப்புன்ட்டு டகன்னு அடித்து கொடுத்துருவாங்க. நம்ம அப்படி பண்ண முடியாது, அந்த இதெல்லாம் எனக்கு வராது. ஸோ நான் ஸ்லோ பண்ணி வச்சுட்டு ரைஸை நல்லா உதுத்து போட்டுக்கிறேன். போட்டுட்டு பார்த்திங்கன்னா இப்போ வந்து சாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் வந்து வினிகர், 1 டேபிள் ஸ்பூன் வந்து சோயா சாஸ், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து சில்லி சாஸ், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். அப்புறமேட்டு இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா அஜினமோட்டோ சேர்ப்பாங்க. பட் நான் இன்றைக்கி வந்து அஜினமோட்டோ சேர்க்கலை, அஜினமோட்டோ வேண்டான்னு விட்டுட்டேன். அப்புறமேட்டு ரைஸ் போட்டிருக்கோம்ல, ரைஸுக்கு தேவையான அளவு உப்பு. இன்னொன்று நான் சொல்ல மறந்துட்டேன், நான் வந்து குக் பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா அரை உப்பு வந்து சாப்பாடில் போட்டு தான் நான் வேக வச்சுருக்கேன். அதனால் இப்போ போட்ட உப்பு வந்து இதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்ந்து ரைஸ் எல்லாம் சேர்த்து ஃப்ரை பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படியே பாருங்கள், சூப்பராக வருது. என்னால் வந்து தனியாக மிக்ஸ் பண்ண முடியல. ஸோ என் ஹஸ்பண்டை வந்து நான் ஹெல்ப்புக்கு கூப்பிட்டேன் வீடியோ எடுக்க சொல்லி. ரைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் அந்த கிண்ணத்தில் இருந்துச்சு, வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதையும் நான் போட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா வந்து ரைஸு, அந்த வெஜிடேபிள் சாஸு எல்லாம் மிக்ஸ் பண்ணி வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸ்லோவாகவே வச்சு பண்ணுங்கள். அதுக்கப்புறமேட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் வந்து அதிகப்படுத்திக்கோங்க. சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா உதிரியாக வரணும், நல்லா ஃப்ரை ஆகி வரணும் ரைஸு. பாருங்கள், சூப்பராக நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். லாஸ்ட்டாக இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா சாப்பாடெல்லாம் சூடாகி நல்ல அரோமா வரும். அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பவுட்ரு சேர்ப்பாங்க. ஸோ அந்த ஃப்ரைட் ரைஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புளிப்பு தன்மை இருக்கும். அதுக்காக தான் வந்து நான் இந்த லெமன் ஜூஸ் சேர்க்குறேன். சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு சூப்பரான வீட்டிலையே செஞ்ச வெஜ் ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது வந்து சாப்பிடலாம். தொட்டுக்க வந்து சாஸ் வச்சுக்கலாம், இல்லைனா வந்து காலிஃப்ளவர் மஞ்சூரியன் சாப்பிட்லாம், மஷ்ரூம் சாப்பிட்லாம். எது நீங்கள் கூட வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நாங்கள் வந்து இதை வச்சு சாஸ் வச்சு தான் சாப்பிட போகிறோம். உங்களுக்கு இந்த ரெசிபி, இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் காயத்ரி கார்த்திக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ப்ளீஸ் என் வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச வீடியோஸ்க்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஹாவ் அ ஹெல்த்தி லைஃப்.